තේමාව இன்றைய தலைப்பு අදත් හෙටත් இன்றும் நாளையும் ඇතත් නැතත් இருந்தாலும் இல்லாவிட்டாலும் දෙවි සමිඳුනේ தேவனே මම ඔබෙයි நான் உங்களுடையவர் ඔබ මගේයි. நீங்க என்னுடையவர். ආමෙන් ஆமென். ආමෙන්. ඔව් මේ නිතරම අපි සිහියේ තබා ගත යුතු දෙයක් නම් අපි උන්වහන්සේගේ උන්වහන්සේ අපේ හලෙලූයා. நாங்க எல்லா நேரமும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தேவன் எங்களுடையவர் நாங்க தேவனுடையவர்கள். 21 වෙනි සතවර්ෂය මුලදී හුඟක් දෙනෙක් හිතුවේ ලෝකේ අන්තිම සිදු වෙන්න යනවා කියලා. 21வது நூற்றாண்டு காலத்துல எல்லாரும் நினைச்சாங்க உலகம் முடிய போகுதுன்னு. ඔගොල්ලෝ හුඟක් දෙනෙක් ඉපදිලත් නැතුව ඇති එතකොට. உங்கள நிறைய பேர் பிறந்தும் இருக்க නැත්තම් மாட்டாங்க. චූටි බබ්බෝ කාලේ. சிலவங்க பபாவா ඉතින් இருந்திருப்பீங்க. හුඟක් මිනිස්සු කැළඹෙන්න ගත්තා. நிறைய பேர் குழம்ப தொடங்கினாங்க. නමුත් ඇත්ත වශයෙන්ම බයිබලයේ අපිට කවදාවත් කියලා නැහැ දිනක් ගැන. ஆனா අන්තිම දවස. உண்மையாவே இறுதி நாளை குறித்து எங்களுக்கு பைபிள்ல ஒரு நாள் குறிப்பிடப்பட்டில்லை. දෙවියන් වහන්සේ පමණයි මේ අන්තිම දිනය දන්නේ. අන්තිම දවසේ දිනය. தேவனுக்கு மட்டுமே அந்த இறுதி நாள் தெரியும். නමුත් යේසුස් වහන්සේ අපට මාර්ගයේ සුභාරංචියත් කියලා තියෙනවා යම් යම් දේවල් සිදු වෙවි කියලා අන්තිමට ඉස්සෙල්ලා. ஆனாலும் தேவன் எங்களுக்கு சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறாரு இந்தந்த காரியங்கள் கடைசி நாட்கள்ல நடைபெறும்னு. ඒ දේවල් සිදු වෙනකොට අපි දන්නවා කාලේ ළඟාවි එනවා කියලා. அந்த காரியங்கள் நடக்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த எங்களுடைய இறுதி நாட்கள் கிட்ட வந்துட்டேன்னு. නමුත් අපි දෙවියන් වහන්සේට ලැබිව කීකරුව ආදරෙන් ප්‍රේමෙන් ජීවත් වුණොත් ஆனாலும் நாங்க தேவனோடு மிக நெருக்கமாக அவருக்கு அன்பு செலுத்துறவர்களை கீழ்ப்படி உள்ளவர்களை வாழ்ந்தால் ඒ දිනේ කවදා හෝ වේවා அந்த நாள் எப்பயா இருந்தாலும் අපිට බය වෙන්න වුමනාවක් නැහැ. எங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. අපි අපිට උසස් වීමක් ලැබෙනවා පමණයි. நாங்க ஒரு உயர்வை பெற்றுக்கொள்றது மாத்திரம்தான். අපි අන්තිම දවසේ හෝ මිය යාමේදී දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයට ළඟා වෙනවා. நாங்க கடைசி நாள்ல அல்லது நாங்க மரிக்கிற நேரத்துல நாங்க தேவனோடு கூட இடைப்படுவோம். එහෙමනම් අපි අද උන්වහන්සේට කැප වෙලා උන්වහන්සේට ලැබිව ජීවත් වුණොත් අපේ අනාගතය ස්ථිරයි. நாங்க இன்றைக்கு நாங்க தேவனோடு நெருக்கம் உள்ளவர்களை அவரோடு கூட வாழ்ந்தா எங்களுடைய நித்திய காலம் எங்களுக்கு ஸ்திரம். නමුත් හුඟක් දෙනෙක් යේසුස් වහන්සේව අනුගමනය කරන්නේ උන්වහන්සේගෙන් පැහැර ගන්න පුළුවන් දෙයට පමණයි. ஆனாலும் தேவனை நாங்க நிறைய விஷயத்துல பின்பற்றுறது தேவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்காக மாத்திரமே. මං අහලා තියෙනවා සමහර අය කියනවා දෙවියන් වහන්සේ මට හොඳ භාර්යාවක් ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් බොයිෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් දුන්නොත් නැත්නම් මට හොඳ රැකියාවක් හොඳ උසස් අධ්‍යාපනයක් දුන්නොත් සඵලදායකත්වයක් දුන්නොත් මම උන්වහන්සේට සේවය කරනවා. சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அல்லது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுத்தா நான் தேவனுக்காக ஏதாவது செய்வேன்னு. දෙවියන් වහන්සේ ඔක්කොම නල්ල දේවල් දෙන්න ඕනේ. தேவன் எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்கணும். කෙත්ත දුන්නොත් දෙවියන් වහන්සේව දාලා යනවා. கெட்ட விஷயங்களை கொடுத்தா தேவனை விட்டு போயிடுவான். හරිද? නමුත් ඔන්න හිතන්න මනමාලයක් බඳින්න යනකොට මේ දේවස්ථානයට එනකොට මනමාලයාගේ ගිනුම් පොත බැලුවත් බලලා කොච්චරක් තියනවද කියලා බැලුවොත් ஒரு மணமாளன் ஒரு பெண்ணை பார்க்க இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது அவருடைய கணக்கு புத்தகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? මනමාලයා ලොකු දෑවක් දැක්ක ඕනේ කියලා පොර බැද්දොත් மாப்பிள்ளை பெரிய ஒரு வரதட்சணை வேணும்னு கேட்டாரா இருந்தா ඒ විවාහය සාර්ථක වෙයිද? அந்த கல்யாணம் சரியா வருமா? තරුණෙක් ගියාලු මේ බඳින්න පල්ලියට විවාහ වෙන්න. ஒரு இளைஞன் போனாராம் சர்ச்சுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு. ගියාම පාස්ටර් හැවලු will you take this woman to be your lawfully wedded wife? මේ ස්ත්‍රිය ඔබේ භාර්යාව හැටියට බාර ගන්නවද இந்த කියලා. பெண்ணை உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்றீர்களா என்று. එයා කිව්වලු දැන් මොකක් කරන්නද ඔබ වහන්සේගේ කැමැත්තම වේවා කිව්වලු. இப்ப என்ன செய்ய உங்களுடைய விருப்பமே நடக்கட்டும்னு சொன்னாராம். සමහර වෙලාවට අපේ ස්වර්ගීක මනමාලයා වෙන යේසුස් වහන්සේටත් අපි අපේ ප්‍රේම බන්ධනය එහෙමයි. சில நேரத்துல இயேசு கிறிஸ்துவு கூடயும் எங்களுடைய காதல் உறவு அப்படிதான் இருக்குது. අපේ මනමාලයාගෙන් අපේ ස්වර්ගීක මනමාලයාගෙන් පුළුවන් තරම් උපුට ගන්න හදනවා. நாங்க எங்களுடைய சதாகால மணவாளனிடத்திலிருந்து நாங்க எல்லாத்தையுமே பிடுங்கி கொள்ள பார்க்கிறோம். සමහර අය කියනවා අපි දසයෙන් පංගුව දුන්නා, අපි නිරාහාරයෙන් යාඥා කළා, අපි පල්ලියාව ගියා. නමුත් අපේ යාඥාවට දෙවියන් වහන්සේ පිළිතුරක් දුන්නේ නැති නිසා දැන් අපි පල්ලිය යන්නේ. சிலவங்க சொல்றாங்க நாங்க தேவனுக்கு தசம பாகம் கொடுத்தோம், நாங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்தோம், ஆனாலும் தேவன் எங்களுக்கு நாங்க கேட்டது கொடுக்காதனால நாங்க திரும்ப வர மாட்டோம்னு. ඔවුන්ගෙන්ම මුඛයෙන් ඔවුන් ප්‍රකාශ කරන්නේ ඔවුන් දෙවියන් වහන්සේව ඇදහෙව්වේ උන්වහන්සේගෙන් ලබාගත්
හොයාගත හැකි දේ ගැනයි. அவங்களே அவங்களுடைய வாயினால அறிக்கை பண்றாங்க நான் தேவனை தேடினது தேவனிடமிருந்து கிடைக்கிற விஷயங்களுக்காகன்னு. තරුණ තරුණියන් දෙවියන් වහන්සේ හා සමග ගනුදෙනු කරන්න එපා. வாலிப யுவதிகளை நீங்க தேவனோடு கூட கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ඔබේ සියල්ල උන්වහන්සේට දෙන්න. உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுங்க. එතකොට ඔබටත් මොරගසලා කියන්න පුළුවන් අදත් හෙටත් ඇතත් නැතත් සමිඳුනේ මම ඔබේයි ඔබ මගේයි කියලා. ஆகவே உங்களுக்கு அப்படி நீங்க செஞ்சீங்களா இருந்தா உங்களுக்கு சொல்ல முடியும் ஆண்டவரே இன்றும் நாளையும் இருந்தும் இல்லாட்டியும் நீங்க என்னுடையவர் நான் உங்களுடையவர் என்று. අපි හබකුක්ගේ පොත දිහා බලමු. ඒක සාමාන්‍යයෙන් කියවන්නේ නැති පොතක්. නමුත් 3 වෙනි පරිච්ඡේදයේ 16ත් 17ත් දෙස බලමු. நாங்க ஆபகுக் 17යි 18යි. ஆபகுக் 3 17 18 வசனங்கள் வாசிப்போம். අපි කියවුමද? මක්නිසාද අත්තික්කා ගස දලු නොලෑවත් මුද්දික වැල්වල පළදාවක් නොතිබුණත් ඔලිව් ගසේ පළ හට නොගත්තත් කෙත් වලින් භෝජන නොලැබුණත් ගාලෙන් එළු බැටළු රැළ සිඳුනු ලැබුවත් පට්ටි වෙල ගවයන් නැතුව ගියත් මම වනාහි ස්වාමින් කෙරෙහි සන්තෝෂ වන්නෙමි. மாගේ ගැලවීමේ දෙවියන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීතිවන්නෙමි. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பழம் உண்டாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ඔව් ඒ මිනිසයා දැනන් හිටියා. ඇතත් නැතත් අදත් හෙටත් සමිඳුන්ට ඔහු බහර වුණා. සමිඳුන් ඔහුගේ කියා ඔහු දැනන් හිටියා. ඒ නිසා ඔහු කිව්වා මම මගේ ගැලවීමේ දෙවියන් තුල ප්‍රීතිමත් වෙමි කියලා. அவர் தெரிஞ்சிருந்தாரு அவருக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றும் நாளையும் தேவன் என்னுடையவர் நான் அவருடையவர் என்று. அதனால அவருக்கு முடியுமா இருந்தது அவருடைய எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக கொண்டு வர. අපිට සඵලදායකත්වයේ පමණක් තියෙනකොට අපි උන්වහන්සේ තුල ප්‍රීති වෙනවා නම් අපි අර පාර යන හැම මිනිස්සයා වාගෙමනේ. நாங்க எங்களுக்கு செழிப்பு இருக்கும்போது மாத்திரம் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருந்தா நாங்க ரோட்ல போற மனுஷர்களை மாதிரி. මොකද්ද වෙනස? என்ன வித்தியாசம்? කොහොමද අපි ලුණු වෙන්නේ? எப்படி நாங்கள் உப்பாகிறது? කොහොමද අපි බැබලෙන්නේ මේ අන්ධකාර ලෝකේ? எப்படி நாங்கள் பிரகாசமா இருக்கிறது இந்த இருளான உலகத்துல? වෙනසක් තියෙන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். අපිට කරුණාව පෙන්වන අයට පමණක් අපි කරුණාව පෙන්නුවොත් எங்களுக்கு இரக்கம் காட்டுறவங்களுக்கு மாத்திரம் நாங்க இரக்கத்தை காட்டினா අපිට සඵලදායක ජීවිතයක් තියෙනකොට පමණක් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළොත් எங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை இருக்கும்போது மாத்திரம் தேவனை நமஸ்கரித்தால் අපි අන්‍යගංකාරයෝ වාගෙමයි. நாங்க உலகத்தில் இருக்கிறவர்களைப் போலவே. නමුත් ඔබේ පාලකතුමා ඔබේ පාස්ටර් කිව්වා මගේ ජීවිත කතාව ඇහුවායින් පස්සේ ඔහු දෙවියන් වහන්සේට තවත් ළඟා වුණා කියලා. பாஸ்டர் சொன்னாரு இவங்களுடைய மெசேஜை கேட்டதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னு. නමුත් මට ඒ දේ ඉබේම සිදුුන්නේ. ஆனாலும் அது சும்மாவே நடந்துடவில்லை. මට තිබුණු කාලේදී මගේ දරු රැළ මට තිබුණු කාලේදී මම දෙවියන් වහන්සේට ඔවුන් හා සමග ප්‍රශංසා කළා. எங்களுக்கு இருந்த காலத்துல நாங்கள் தேவனுக்கு அந்த காலத்தை கொடுத்தபடியினால මගේ පුතුන් දෙන්න නැති වුණාම මට තවමත් උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න ශක්තිය තිබුණා. 2 மகன்களும் இழந்த பிறகும் தேவனை துதிக்கிறதுக்கு இவங்களுக்கு சக்தி இருந்தது. දෙවියන් වහන්සේ හොඳයි. தேவன் நல்லவர். මම ඒ හොඳ භුක්ති විඳලා තියෙනවා. அந்த நன்மையான விஷயத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். උන්වහන්සේගේ නාමය මිහිරි. தேவனுடைய நாமம் மிகவும் இனிமையானது. ලෝකේ වෙන කාටත් බෑ මට ඒ තෘප්තියට පැමිණෙන්න උන්වහන්සේ මට දෙන ඒ ප්‍රේමය දෙන්න. இந்த உலகத்தில் இருக்க வேற யாருக்குமே முடியாத அந்த திருப்தியை பெற்றுக்கொள்றதுக்கு ඔබට ඒ සම්බන්ධතාවය තියනවද දෙවියන් වහන්සේ හා සමග? தேவனுக்கும் உங்களுக்கும் அவ்வண்ணமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? නිකං ක්‍රිස්තියානි කියලා යුත් කියලා පළක් නැහැ. யூத்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு இருந்த வேலை இல்ல. වතුර වීදුරුවක් ඇතුලේ තියෙන එක එළියට එනවා නේද? ஒரு கிளாஸை நாங்க ஆட்டும் போது அதுல இருக்கிற விஷயங்கள் வெளியில வரும். අපි කැලැත්තුනහම පමණයි අපේ අභ්‍යන්තරයේ තියෙන දේ පිටස්තරයට එන්නේ. எங்களை ஆட்டும் போது மாத்திரம்தான் எங்களுடைய உள்ளான விஷயங்கள் வெளியில வரும். ඉතින් සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ අපව කලත්තනවා. சில நேரங்கள்ல தேவன் எங்களை குழப்புவாரு. අපේ ඇතුලේ තියෙන ඒ අභ්‍යන්තර මිහිරි භාවය පිටස්තරයට காரணம் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த இனிமையான காரியங்களை வெளிக்கொண்டு வரும். කලත්තනකම් අපි කවුරුත් දන්නේ නැත්තෙම ඇතුලේ මොකද්ද තියෙන්නේ කියලා.
அதை செய்யாவிட்டா எங்களுக்கு தெரியாது உண்மையாவே எங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னு. අපි පාසල් වලට යනකොට අපි විභාග වලට පෙනී සිටිනව නේද? நாங்க ஸ்கூல்ஸுக்கு போகும்போது நாங்க எக்ஸாம் செய்யறோம் தானே. විභාග වලට කවුරුත් කැමති නෑ. නමුත් විභාග නැතුව උසස් වීමක් නෑ. எங்களுக்கு நாங்க யாருமே பரீட்சைகளுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் பரீட்சைகள் இல்லாம எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. අපේ ජීවිතේත් ප්‍රශ්න හට ගනීවි. ඔබ තරුණයි දැන්. නමුත් ওই තරුණ ජීවිතවලත් ප්‍රශ්න තියෙවි. நாங்க வாலிபர்களா இருந்தாலும் எங்களுடைய வாலிப நாட்களிலும் எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். නමුත් ඒවා ඇති වෙන්නේ අපිව පහල් කරන්න නෙමෙයි. අපේ විශ්වාසය වර්ධනය කරලා අපිව උසස් කරන්නයි. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் உண்டாகிறது எங்களை தாழ்மைப்படுத்த அல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு கூடாக எங்களை இன்னும் உயர்வுபடுத்த. මේ හබකුක් මෙන් අපේ ගැලවීමේ දෙවි පියාණන් වහන්සේ තුල අපි ප්‍රීතිමත් වෙමු. ஆகவே இந்த ஆபகுக்கை போல எங்களுடைய தேவனுக்குள்ளாக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ඔහුට වෙන කිසිවක් වුමනා වුණේ නැහැ. அவருக்கு வேற எந்த விஷயமே தேவைப்படவில்லை. ඔහුට දැනටත් ලැබිලා තිබුණ ගැලවීම ඔහුට ඇති කියලා ඔහු හිතාගත්තා. அவர் பெற்றுக்கொண்டிருந்த அந்த ரட்சிப்பு அவருக்கு போதுமாய் காணப்பட்டது. ඔබ තෘප්තියට පැමිණෙනවද ඔබට තියෙන ගැලවීම ගැන? நீங்கள் ஒரு திருப்திக்கு வருகிறீர்களா உங்களுக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து? අර අනිත් මිනිසයා වගේ ලොකු කාර් එකක් නැතත්, ලොකු මහ ගෙයක් නැතත්, ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් බොයිෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් නැතත් ඒකට කමන්නේ ගැලවීම තියෙනවා. உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டியும் பெரிய மாளிகை வீடுகள் இல்லாட்டியும் உங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பை குறித்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா? ඒවා හරි වෙලාවට ඒවි. அது சரியான காலத்துக்கு வரும். නමුත් ගැලවීම පළමුවෙන් ලබා ගන්න. ஆனாலும் முதலாவது ரட்சிப்பை ඒක பெற்றுக்கொள்ளுங்கள். වටිනවා. அது மிகவும் பெருமதியானது. දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ සතු වටිනාම දේ අපි වෙනුවෙන් පූජා කළා. தேவன் அவருக்கு இருந்த மிக பெருமதியான ஒரு காரியத்தை எங்களுக்காக கொடுத்தார். යෝහන් 3:16 අපිට මොකද්ද කියලා තියෙන්නේ? 3:16 நாங்க யோவான் 3:16-17 வாசிப்போம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ සුවකීය ඒකජාතක පුත්‍රයාණන් දෙන තරම් ලෝකයාට ප්‍රේම කළසේක. එසේ කළේ උන්වහන්සේ කෙරෙහි අදහ ගන්න සෑම දෙනම විනාශ නොවි සදාකාල ජීවනය ලබන පිණිසය. මක්නිසාද දෙවියන් වහන්සේ පුත්‍රයාණන් ලෝකයට එව්වේ ලෝකයා විනිශ්චය කරන පිණිස නොව ලෝකයා උන්වහන්සේ කරුණ කොටගෙන ගලවනු ලබන පිණිසය. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். දෙවියන් වහන්සේ එක්කෙනෙක්වත් නැති වෙනවා ගැන කැමති උනේ නැහැ. එක්කෙනෙක්වත්. தேவன் ஒருவராவது அழிந்து போவதற்கு விருப்பப்படவில்லை. ඒ නිසා උන්වහන්සේගේ උතුම්ම දේ අපි වෙනුවෙන් දෙන්න උන්වහන්සේ සූදානම් වුණා. ஆகவே தேவனுக்கு இருந்த மிக பெருமதியான காரியத்தை எங்களுக்காக கொடுக்க அவர் යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ අනර්ග ජීවිතය අපි වෙනුවෙන් පූජා කළා. இயேசு கிறிஸ்து அவருடைய உன்னதமான வாழ்க்கை எங்களுக்காக அர்ப்பணித்தார். මේ පාස්කු සමය අපි ඔය ගැන කල්පනා කරනවද? இந்த பாஸ்கு காலத்தில் நாங்கள் அதை குறித்து யோசிக்கிறோமா? අපි කියනවා අපි ක්‍රිස්තියානි කියලා. நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. නමුත් ඒකේ අර්ථය කුමක්ද? அதனுடைய அர்த்தம் என்ன? අපි සිංහල දෙමළ ලන්සි මුස්ලිම් මොනා වුණත් අපි ක්‍රිස්තියානි නම් ඒක අපේ වාසගමයි. நாங்கள் தமிழ் சிங்கள எப்படிப்பட்டவர்களா இருந்தால் நாங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தால் அதுதான் எங்களுடைய முதல் எழுத்து. එහෙමනම් අපි එක පවුලක්. அப்படியா இருந்தால் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். ඇයි? ஏன்? එක පියෙක් ඉන්නේ අපිට. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறபடி අපි සැමෝම එක පියෙකුගේ දරුවෝ. நாங்கள் அனைவருமே ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ඉතින් මේ තංගච්චි මමයි එක පවුලක්. ஆகவே நாங்கள் இருவரும் ஒரு குடும்பத்தினர். සිංහල දෙමළ කියලා නෑ ස්වර්ග රාජ්‍යයට ගියාම. தமிழ் சிங்களம் என்று இல்லை, අපි ක්‍රිස්තියානි. நாங்கள் கிறிஸ்தவர்கள். ඒකේ අර්ථය කුමක්ද? அதனுடைய அர்த்தம் என்ன? යේසුස් වහන්සේ කුරුසගත වුණාම අපි වෙනුවෙන් කළ දේ මේ පාස්කු ඍතුවේ අඩු ගානේ මේ පාස්කු ඍතුවේ අපි මෙනෙහි කරමු. நாங்கள் தேவன் எங்களுக்காக சிலுவையில் செய்த காரியத்தை கடைசி இந்த பாஸ்கு தினத்திலாவது நாங்கள் அதை நினைவு கொள்வோம். වෙන කවුරුත් අපට එහෙම ප්‍රේම කරලා නැහැ. அவ்வளமாய் வேற யாருமே எங்களுக்கு அன்பு செலுத்தினதில்லை. මට පුරුෂයෙක් ඉන්නවා. இவங்களுக்கு ஒரு கணவர் இருக்கிறார். අවුරුදු 13යි යාව මුණ ගැසුනහම. அவரை சந்தித்து 13 ඔය வருடங்கள். අවුරුදු 13 තංගච්චිලා චුට්ටක් අහගන්න. 13 வயசு இருக்கிற தங்கச்சிங்க கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. මම මගේ අම්මයි මමයි යාඥා කළා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේම දරුවෙක් මගේ පුරුෂයා හැටියට
මගේ ජීවිතේට ගෙනේවි කියලා. இவங்களும் இவங்களுடைய தாயாரும் ஜெபம் பண்ணினார்களாம் தேவனுடைய பிள்ளை இவங்களுடைய வாழ்க்கைக்கு கணவனாய் வேண்டும் என்று. ඒ මොකද දන්නවද? அது எதுக்காக தெரியுமா? මගේ අම්මා පවුලේ එකම දරුවයි. இவங்களுடைய அம்மா குடும்பத்துல ஒரே பிள்ளை, මගේ තාත්තා පවුලේ එකම දරුවයි. இவங்களுடைய தகப்பனார் குடும்பத்தின் ஒரு பிள்ளை, මම පවුලේ එකම දරුවයි. இவங்களும் குடும்பத்துல ஒரே பிள்ளை. ඉතින් මගේ අම්මා දැනගත්තා මගේ අම්මයි තාත්තයි නැති දවසක මට ඒ ස්වාමි පුරුෂයා මිසක් වෙන පවුලක් නැති බව. ஆகவே இவங்களுடைய தாயார் தெரிஞ்சிருந்தாங்க இவங்களுடைய பெற்றோர் இல்லாம போன பிறகு இவங்களை பார்த்து கொள்றதுக்கு வேற யாருமே இல்லை என்று. ඉතින් පොඩි කාලේ හිටම්ම අම්මා යාඥා කෙරුවා මා වෙනුවෙන්. ஆகவே சிறு வயதுல இருந்தே இவங்களுக்காக இவங்களுடைய தாயார் ப்ரே பண்ணினாங்க. ඔබේ මව්වරුත් ඔබ වෙනුවෙන් යාඥා කරනවා ඇති කිතුබැතියන්නම්. அவங்க உங்களுடைய தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களா இருந்தா அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதா ඒ මව්වරුන්ගේ යාඥා බල සම්පන්නයි. அந்த பெற்றோருடைய ஜெபம் மிக வலிமையானது. මට තාමත් මතකයි සැප්තැම්බර් මාසේ 30 වෙනිදා සන්ධ්‍යා වරුවේ මෙව මුණ ගැසුනේ. இவங்களுக்கு நல்ல ஞாபகம் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி வரை பார்த்திருக்காங்க. අම්මෝ රැවුලක් තිබුණා නිකන් රටක් වටින්න. பெரிய ஒரு மேசை இருந்தது. මට රැවුල් පෙන්වන්න බෑ. இவங்களுக்கு மேசை இருந்தாலே பிடிக்காது. රැවුලක් දැක්කොත් මම දුවලා යනවා අනිත් පැත්තේ. ஒரு மேசையை கண்டாலே இவங்க பின்னாடி ஓடிடுவாங்க. නමුත් මට තේරුණා සුදාත්මයන්න් වහන්සේ කියනවා ඔන්න ඔබේ අනාගත සැමියා කියලා. ஆனாலும் இவங்களுக்கு விளங்கினதா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாரா இதுதான் உங்களுடைய வருங்காலத்தில கணவர். කවුද ස්වාමිනේ අර රැවුලද? இவங்க கேட்டாங்க யாரு அந்த மீசைக்காரனானு. ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඔව් පරිශුද්ධ ඔබ ඔය රැවුලටත් ප්‍රේම කරાવી කියලා. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா ஓ அவர் தான் அவருடைய மீசைக்கு நீ அன்பு செலுத்தணும். ඉතින් මං ගෙදර ගිහලා අම්මට කිව්වා අම්මේ මම දැන් බඳින්න ඉන්න එක්කෙනා හමු වුණා කියලා. ஆகவே நான் இவங்க வீட்டுக்கு போய் சொன்னாங்களா அம்மாட்ட நான் கட்ட இருக்கிறவரை நான் මගේ கண்டுபிடிச்சேன். අපේ අම්මලා දෙන්න යහළුයි මොකද අපි අසල්වාසී. இவங்களுடைய பெற்றோர்கள் தெரியும் ஏன்னா இவங்க அயல் வீட்டுக்காரர்கள். මගේ අම්මා කිව්වා අනේ දරුවෝ ඔයා තාම පොඩි තරුණයි ඔය තව කල් තියෙනවා මේ මනමාලයව හම්බ වෙන්න කියලා. இவங்களுடைய அம்மா சொன்னாங்களா நீ இன்னுமே சின்ன பிள்ளை உன்னுடைய கணவரை காங்க இன்னுமே நிறைய நாட்கள் මං இருக்கு. කිව්වා ඒක තමයි අම්මේ මමත් දෙවියන් වහන්සේට කිව්වේ කියලා. அது இவங்க சொன்னாங்களா அதை தான் நானும் தேவனுக்கு சொன்னேன்னு. හැබැයි මම මොනා කරන්නද අම්මා යාඥා කරුවා දෙවියන් වහන්සේ පිළිතුරු දුන්නා මම කීකරු වුණා. ஆகவே அம்மா ஜெபித்தாங்க ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு இவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ඔව් මම බොහොම බාල වයසේ විවාහ වුණා. අවුරුදු 19ක් වෙනකොට මට බෙක් ලැබෙන්න හිටිය ලස්සන පොඩි කුළුදුල් දරුවෙකුත් ලැබුණා. இவங்க சிறு வயதிலே கல்யாணம் முடிச்சாங்க. 19 வயசு ஆகும்போது இவங்க கர்ப்பவதியா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. අපි බැන්දහම ඔක්කොම කිව්වා මේක මේ මාස 6ක්වත් මේ විවාහය පවත්වන්නේ නැහැ කියලා. இவங்க திருமணம் முடித்த பிறகு எல்லாரும் சொன்னாங்களா இது ஒரு 6 மாசம் கூட நிலைத்திருக்காதுன்னு. මොකද මගේ සැමියා හිටියේ හැමුදාවේ. ஏன்னா இவங்களுடைய கணவர் இருந்தது ஆமில. ඔක්කොම හිතුවා මම යුනිෆෝම් එකට මේ ආදරය කරනවා කියලා. எல்லாரும் நினைச்சாங்க இவங்க அந்த ஆமி யூனிஃபார்முக்கு தான் அன்பு செலுத்துறாங்கன்னு. ඒගොල්ලෝ කිව්වා සත්‍ය ඉස්සරහ දොරෙන් ඇතුල් වුණාම සැබෑව ප්‍රේමය පිටිපස්ස දොරෙන් පලා යයි කියලා. எல்லாரும் சொன்னாங்களோ உண்மை வந்து முன் கதவுல வரும்போது அன்பு வந்து பின் கதவுல ஓடி போயிடும்னு. ඒගොල්ලෝ කිව්වා මේ හනිමූන් ඉවර වුණාම මැරේජ් ඉවරයි කියලා. எல்லாரும் சொன்னாங்களா ஹனிமூன் முடிஞ்சதுமே எல்லாமே முடிஞ்சிரும்னு. නමුත් අද මම ප්‍රකාශ කරන්න කැමතියි. ஆனாலும் இன்று இவங்க சொல்ல விரும்புறாங்க. බොහෝ මූන්ස් ඇවිල්ලා ගිහිලා තියෙනවා. நிறைய மூன்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம். අපි තාම එකටයි ඉන්නේ. இன்னுமே இவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. ඇයි ඒ? அதுக்கு காரணம் என்ன? ඇත්තම මේගොල්ලෝ කියපු එක සත්‍යයි. මම හුඟක් තරුණයි මට කිසිම විනයක් තිබුණේ නැහැ. මෙයා හමුදාවේ හිටියේ. අපේ විවාහය කැඩෙන්න තිබුණා. නමුත් අපි බොහෝ කලින්ම තුන්වෙනියට අපි ආරාධනා කළා. තුන්වෙනි තැනැත්තෙකුට අපි ආරාධනා කළා අපේ විවාහයේ පංගුකාරයෙක් වෙන්න. இவங்களும் அந்த காலத்துல இவங்க சரியான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ள இருக்கல. ஏன்னா அவரும் ஆமியில இருந்தபடினால. ஆனாலும் இவங்களுடைய திருமணத்துக்கு இவங்க மூன்றாவதாக ஒரு நபரை அழைத்திருந்தாங்க. දැන් මේක භයානක දෙයක් හරිද? තුන්වෙනි කෙනෙකුට ආරාධනා කරන්න තමාගේ විවාහයේ පංගුකාරකමක් ගන්න. இது வந்து மிக ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தங்களுடைய திருமணத்துல மூன்றாவது நபரை அழைக்கிறது. කියන්න එපා දැන් දිල්හානි සිස්ටර් කිව්වා මෙහෙම කරන්න කියලා මං කිව්වේ නෑ එහෙම. யாரும் வெளியில போய் சொல்லாதீங்க இவங்க சொன்னதா. ඒ තුන්වෙනි තැනැත්තා යේසුස් වහන්සේ. அந்த மூன்றாவது நபர் இயேசு கிறிஸ்து. උන් වහන්සේ නිසා අද අපි තවමත් එකමුතුව එක්කාසුව සන්තෝෂෙන් උන් වහන්සේට සේවය කරනවා. இயேசு கிறிஸ்து இருந்தபடியினால இன்று இன்னுமே இவங்க ஒற்றுமையாக தேவனுக்கு ஊழியம் செய்து ඉතින් கொண்டிருக்கிறாங்க. මම මොකක්ද ඕගලන්ට කියන්නේ? ஆகவே இவங்க என்ன சொல்ல வர்றாங்க?
ඔගොල්ලෝ හුඟක් දෙනෙක් තාම විවාහ වෙලා නැහැ. இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் இன்னுமே திருமணத்துக்குள்ள போய் இல்ல. තාම අර පපුව ටුක් 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 කාලා ගහනවා විතරයි එක්කෙනෙක් දකින්නකොට නේ. இன்னுமே ஒருத்தரை கண்டா எங்களுக்குள்ள பல்ப் பத்துறது மட்டும்தான். නමුත් තාම ස්ථිර වෙලා නැහනේ. இன்னுமே யாருக்குமே ஒரு ஸ்திரம் இல்ல. ඉතින් මම බැඳලා කියන්නම් එකක්. ஆகவே நாங்க கை கூப்பி சொல்றோம். කිතු බැතියෙක් මිසක් වෙන කෙනෙක්ව සරණ පාවා ගන්න එපා. ஒரு கிறிஸ்தவனே அல்லாமல் வேறொருத்தரை நீங்க நினைக்கவும் வேண்டாம். ඒක ඇහුණද හොඳට? உங்களுக்கு அது விளங்குச்சா? කිතු බැතියෙක් මිසක් වෙන කෙනෙක්ව සරණ පාවා ගන්න එපා. විවාහ වෙන්න එපා. ஒரு கிறிஸ்தவனே அல்லாமல் வேறொருத்தரையும் நீங்கள் திருமணத்துக்குள்ள அழைக்க வேண்டாம். මන්ද දෙන්න එක්කාසු වෙලා එක්කෙනෙක් වෙන්න ඕනේ. ஏனென்றால் இருவரும் ஒன்றாகி ஒருவராய் மாற வேண்டும். කොහොමද දෙපළ දෙවිදිහකට අදිනවා නම් එක අනාගතයක් බලාගෙන ඒ අනුව ඉදිරියට යන්නේ. ரெண்டு பேர் அந்த சொத்துக்களை ரெண்டா பிரிப்பாங்களா இருந்தா எப்படி ஒருவராய் அந்த எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் செல்வது? මීහරකයි එළහරකයි එකට බඳිනවද? ஒரு எருமை மாடையும் ஒரு பசு மாட்டையும் ஒன்றாக கட்ட மாட்டார்கள். එහෙනම් කොහොමද දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්නෙකුයි අන්‍යාගම් කෙනෙකුයි එක්කාසු වෙලා එක්කෙනෙක් වෙන්නේ? ஆகவே எப்படி தேவனை தெரிந்த ஒருவரும் தேவனை தெரியாத ஒருவரும் ஒன்றாகி ஒருவராவது? දෙවියන් වහන්සේ තුල එක්කෙනෙක් වෙන්න ඕනේ. நாங்கள் தேவனுக்குள் ஒருவராக மாற வேண்டும். යේසුස් වහන්සේ මෙතරම් දුක් විඳේ අපිව ශක්තිමත් කරන්නයි. தேவன் இவ்வளவாய் கஷ்டப்பட்டது எங்களை අපිව පවිත්‍ර කරන්න. எங்களை பலப்படுத்த எங்களை උන්වහන්සේ අපි නිතර කියන උන්වහන්සේ කුරුසේ එල්ලුණා කියලා. ඔබ කල්පනා කරලා තියනවද ඒ මොන දුකක් වින්දාද කියලා? நாங்கள் அநேக தடவை சொல்லி இருக்கிறோம் தேவன் சிலுவையிலே மரித்திருக்கிறார். நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று? මොන ලැජ්ජාවක්ද උන්වහන්සේව නිවස්ත්‍රයෙන් වාගේ අර හැම එක්කෙනාටම පෙනෙන්න ඔසෝලා දැම්මා. ஆனா எப்படிப்பட்ட ஒரு வெட்கம் ஒரு அவமானம் தேவன் நிர்வாணமா அந்த இடத்துல இருந்தது. උන්වහන්සේගේ පාදක එකට මූට්ටු කරලා ලොකු යකඩ ඇණයක් ගැහැව්වා. அந்த ரெண்டு கால்கள் ரெண்டு பாதங்களை ஒன்றா எடுத்து அதுல ஆணி அடித்தார். ඒ යකඩ ඇණේ ගහපු නිසා උන්වහන්සේට හුස්ම ගන්න ඒ කකුල් ඉහළට අදින්න උනා. අදින සෑම විටකම ඔහුගේ ඒ කකුල් තව තවත් ඉරුණා. அந்த இரும்பு ஆணியால் அடிக்கப்பட்ட கால்களோடு அவர் மூச்சு எடுக்கும் போது அவர் எழும்பின ஒவ்வொரு தடவையும் அவருக்கு கஷ்டமாக இருந்தது. ඔහුගේ අත් දෙක දික් කරලා එන දැම්මේ මේ ওই පින්තූර වල දකින්න විදිහට මේ අල්ලේ නෙමෙයි මැණික් කටුවේ. මෙතන තමයි නහර ඔක්කොම තියෙන්නේ. அவர்கள் தேவனுடைய இரண்டு கையை இப்படி நேராக நீட்டி நாங்கள் படத்துல காண்பது மாதிரி இந்த இடத்துல இல்ல எங்களுடைய மணிக்கட்டுல அந்த ஆணி அடிக்கப்பட்டது. හැම පැත්තෙම ගැවසුණා. පැතිරුණා වේදනාව. அந்த வலி உடம்பில் எல்லா பக்கத்திலுமே நிரம்பினது. උන්වහන්සේට හුස්ම ගන්න ඉඩක් තිබුණේ මොකද අත් දෙක මෙහෙම දික් කරුවාම පපුවට හුස්ම ගන්න ඉඩක් නැහැ. ඒ නිසා හැකිලිලා ඇඹරිලා පුළුවන් විදියට හුස්ම ටිකක් උන්වහන්සේගේ පෙනහළු වලට ගත්තා. அவருடைய கால்கள்ல ஆணி அடிச்சிருந்தபடியினால் அவருக்கு முடியாமல் இருந்தது ஒழுங்காக சுவாசிக்க கூட. අර කටු ඔටුන්න නලල මත දැම්මා. அந்த முள் முடியை தலையில போட்டாங்க. නලල පුරාම තුවාල ඇති වුණා. நெற்றி முழுவதும் காயங்கள். ලේ වැగిරෙන්න පටන් ගත්තා. ரத்தம் வடிய தொடங்கினது. අපි ඔක්කොම දන්නවා ලේවල ලුණු ගතියක් තියෙනවා කියලා. நாங்கள் அனைவரும் தெரிவோம் ரத்தத்துல ஒரு உப்புத்தன்மை இருக்கு. මේ ලේ ඔක්කොම ඇස් වලට කඩා වැටුණා. அந்த ரத்தம் எல்லாமே கண்களுக்கூடாக சென்றது. ලේවල ලුණු ගතියක් තියෙනවා නම් ඇස් වලට ලුණු යනකොට කොච්චර දැවෙනවද කියලා දන්නව නේද? ரத்தத்துல உப்புத்தன்மை இருக்குமா இருந்தா அது அந்த உப்புத்தன்மை கண்களுக்கு போகும்போது எவ்வளவு கொடுமையா இருக்கும். නමුත් උන්වහන්සේට අත් දෙක අරන් මේක පිහදා ගන්නවත් බැරි වුණා. ஆனாலும் தேவன் இயேசுவுக்கு அந்த கைகளை எடுத்து பிடித்து දැවිල්ල කැක්කුම அவருக்கு அந்த வலிகள் வேதனை පිපාසය අපි පෑ භාගයක් එළියේ මේ අවුවේ ඉන්නකොට අපි දන්නවා කොච්චර පිපාසය වෙනවද කියලා. நாங்க ஒரு அரவர் வெளியில இருக்கும்போது எங்களுக்கு விளங்கும் எவ்வளவு தாகமா இருக்கும் என்று. පිපාසය இந்த தாகம் ඒ ඔක්කොම ඊට ඉහළින් මේ ඒ රස්නේ තන අවුව තපිනකොට මැස්සෝ රැස් වෙන්න ගත්තා. அந்த இடத்துல அந்த ரத்தத்தை பார்த்ததும் நிறைய ஈக்கள் அந்த இடத்துல ஒன்று கூட தொடங்கின. ඒ තුවාලවල මැස්සෝ රැස් වුණා. அந்த காயங்கள்ல ஈக்கள் இருந்தது. අපේ ඇඟේ එක මැස්සෙක් හිටියත් අපට ඉන්න බෑ නේද? எங்களுக்கு ஒரு ஈ இருந்தா கூட எங்களுக்கு விருப்பம் අපි இல்லை. ඔව්ව පින්තූර වල දකින්නේ.
இதெல்லாம் நாங்க ඔය படத்துல ලස්සන காண පින්තූරයක් අඳීමේ කුරුසෙකුයි ලස්සන කුරුසෙයි යේසුස් වහන්සේ එහෙම නෙමේ ප්‍රිය සහෝදර සහෝදරනි සිදුනේ. நாங்க நாங்க சாதாரணமாவே பாப்போம் படத்துல ஒரு அழகான சிலுவை இருக்கும் அதுல இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருப்பார் அது அல்ல அந்த இடத்துல நடந்தது උන්වහන්සේගේ ඇලයට ඒ කිනිස දානකොට වතුරයි රුධිරයි එකට මිශ්‍ර වෙලා එළියට ආවා. அவர் இயேசு கிறிஸ்துவோட விழா எலும்பை குத்தும் போது அவருடைய தண்ணீரும் ரத்தமும் கலந்து அந்த இடத்துல வெளியில வந்து වෛද්‍යවරු අපට කියන්නේ ඒ හෘද වස්තුව පිටස්තරව තියෙන ඒ හැම පැලිලා යනකොටලු වතුරයි රුධිරයයි මිශ්‍ර වෙන්නේ. வைத்தியர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற சதையும் எலும்பும் உள்ள போகும்போது தான் அந்த மாதிரியான ரத்தமும் தண்ணீரும் வரும் என்று. Jesus literally and metaphorically died of a broken heart. දෙවියන් වහන්සේ සත්‍ය වශයෙන්ම පපුව පැලී අපි වෙනුවෙන් උන්වහන්සේගේ නිර්මල ලේ පූජා කළා උන්වහන්සේගේ ජීවිතේ පූජා කළා. தேவன் எங்களுக்காகவே அவருடைய இருதயத்தை கிழித்து கொண்டு எங்களுக்காக அந்த கஷ்டங்களில் பட்டு அவர் மரித்தார். වෙන කවුද අපිට මෙවැනි අන්දමට ප්‍රේම කරලා තියෙන්නේ? வேறு யார் இப்படியா எங்களை அன்பு செலுத்த முடியும்? වෙන කවුද? මවෙක්ද පියෙක්ද පුරුෂයෙක්ද සැමියෙක්ද දරුවෙක්ද කවුරුත්ම නැහැ. வேறு யார் அவர் அம்மாவா அப்பாவா கணவனா மனைவியா யார் எங்களுக்கு இப்படி அன்பு செலுத்த முடியும்? එහෙනම් අපිට බැරිද උන්වහන්සේට අපේ ප්‍රේමයේ උල්පත උන්වහන්සේ වෙතට හරවන්න අපිට බැරිද? ஆகவே எங்களுக்கு முடியாதா எங்களுடைய அன்பின் நீரூற்றை ஆண்டவர் பக்கம் திருப்ப? ඔව් අපි කෙටි කාලයක් මේ ජීවිතේ ගත කරන අවුරුදු 60ක් 70ක් 80ක් 100ක් වෙන්න පුළුවන්. ஆம் நாங்க எங்களுடைய வாழ்நாள்களில் மிக சிறிய ஒரு காலம் 60 70 காலங்கள் நாங்கள் ඒ வாழ்கிறோம். කාලේ අපිට ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න තිබේවි. நான் அந்த காலத்துல எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். දුක් කරදර තිබේවි. துக்கங்கள் காணப்பட. නමුත් අපිට සදාකාල ජීවනේ නොනවත්වා පැවතෙන ජීවනේ ස්වර්ග රාජ්‍ය ලැබෙවි. ஆனாலும் எங்களுக்கு நித்திய கால ஒரு வாழ்க்கை எங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும். එහෙනම් ටික කාලයකට දුක් විඳත් අපට අනාගතය හොඳයි නේද? ஆகவே நாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் எங்களுடைய நித்திய காலம் ஸ்திரமா இருக்குது. නමුත් ඔබ සමහරෙක් කියයි මෙයාට ලේසි මෙහෙම කියන්න. එයා මේ හිටපු හමුදාපතිගේ භාර්යාව ඒගොල්ලන්ට ප්‍රශ්න නෑනේ. ஆகவே நீங்க நினைப்பீங்க இவங்களுக்கு இப்படி சொல்ல ஈஸி ஏன்னா இவங்க ஒரு ஆமி ஒரு தலைவருடைய வைஃபா இருக்கிறாங்களேன்னு. ඔව්. නමුත් මම සමහර ටික දෙයක් කියන්නම් මා ගැන. මට අවුරුදු 12 දී මගේ මවට පිළිකාවක් හැදුනා. இவங்களுடைய தாய்க்கு இவங்க 12 வயசா இருக்கும்போது இவங்களுடைய தாய்க்கு புற்றுநோய் காணப்பட்டது. දෙවියන් වහන්සේගෙන් අවුරුදු 10ක කාලයක් ඉල්ලුවා මා වෙනුවෙන් ජීවත් වෙන්න මම වැඩි හිටියක් වෙනකන්. அவங்க தேவனிடத்தில் கேட்டிருந்தாங்க இன்னொரு 10 வருஷங்கள் நான் வாழணும் என்னுடைய பிள்ளை பெரியவளாகும் வரை. දෙවියන් වහන්සේ ඒ යාඥාවට පිළිතුරක් දුන්නා. தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். මම 22 වෙනකොට මගේ මව ස්වර්ගස්ත වුණා. இவங்களுக்கு 22 வயதாகும் போது அவங்களுடைய தாய் இறந்து මම விட்டார். 27 වෙනකොට මගේ පියා ස්වර්ගස්ත වුණා. 27. இவங்களுக்கு 27 வயதாகும் போது இவருடைய தகப்பன் இறந்து விட்டார். මට සහෝදර සහෝදරියෝ හිටියේ නෑ නමුත් මම බාලවියේ විවාහ වුණ නිසා මට මාව බලා ගන්න සැමියෙක් හිටියා. இவங்களுக்கு சகோதரர்கள் இருக்கல ஆனாலும் இவங்களுக்கு இளம் வயதுல திருமணம் முடித்தபடினால் இவங்களுக்கு ஒரு கணவன் இருந்தார். මගේ කුළුදුල් දරුවා මගේ පළමුවෙනි දරුවා මගේ පුතා අවුරුදු 16 දී දෙවියන් වහන්සේගේ හස්තයට උන්වහන්සේගේ ප්‍රාණය බාර වුණා. இவங்களுடைய முதலாவது மகன் அவருடைய 16 வயதில் அவர் ஆண்டவர் அடியில சென்றார். අවුරුදු 2කට පස්සේ මට බබෙක් හම්බුණා. වෛද්‍යවරුන්ගේ බැරිවීමක් නිසා වැරදි බෙහෙතක් දීලා උප්පත්තියේදී මගේ දරුවා මට අහිමි වුණා. இவங்களுடைய 2 வருஷத்துக்கு பிறகு இரண்டாவது மகன் கிடைத்தார். அதுவும் வைத்தியர்களுடைய பிழையான மருந்து நிமித்தம் அவரும் இறந்து விட்டார். ලේ ධාරාවක් මගෙන් ගලන්න ගත්තා. පයින්ට් 16ක් ලේ මට දුන්නා. නවත්තන්න බැරි වුණා. හෘද වස්තුව heart monitor එකෙන් පෙන්නුවා නැවතුණ බව. இவங்களுக்கு 16 பாயிண்ட் ரத்தம் கொடுத்தும் இவங்களை அந்த இடத்துல காப்பாற்ற முடியாமல் போனது. බය වෙන්න එපා. ඔබ බලන්නේ හොල්මනක් දැස නෙමෙයි. நீங்க பாக்குறது இந்த இடத்துல ஒரு ஆவியே அல்ல. වෛද්‍යවරු මම මිය ගියා කියලා කීවා. නාඩි තිබුණ නැහැ. வைத்தியர்கள் சொன்னாங்க இவங்க இறந்து விட்டது அவங்களுக்கு நாடி கூட காணப்படவில்லை. නමුත් මගේ පල්ලියේ එතකොට කොල්ලු පිටියේ මම ඩර්ඩන්ස් වල හිටියේ ඒගොල්ලෝ යාඥා කළා ලෝකේ පුරාම මම දන්න කිතුපැතියන් යාඥා කළා නැවත වරක් හෘදේ වස්තුව ගහන්න පටන් ගත්තා. அந்த டைம்ல இவங்க இருந்தது டர்னன்ஸ்ல எங்களுடைய சர்ச் இருந்தது கல்பிட்டில அந்த இடத்துல இருந்து எல்லாரும் இவங்களுக்காக ஜெபித்தாங்க. அந்த இடத்துல இவங்களுடைய இருதய துடிப்பு மீண்டும் ஆரம்பமானது. අද වෛද්‍යවරු කියන්නේ මම දෙවියන් වහන්සේගේ 21 වෙනි සතවර්ෂයේ හාස්කමක් කියලා. டாக்டர்கள் கூட சொல்றது இவங்க 21வது நூற்றாண்டு ஒரு தேவனுடைய அற்புதம் என்று. ඒ හාස්කම උන්වහන්සේ කළේ මට ගිහිල්ලා මේ ලෝකේ පුරාම
නොයෙකුත් දේවල් කරන්න නෙමෙයි. அதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்தது வித்தியாசமான காரியங்களை செய்ய அல்ல. උන්වහන්සේ අද මේ ජීවිතේ පාවිච්චි කරන්නේ උන්වහන්සේගේ පණිවිඩය ලෝකෙ පුරාම ගිහිලා කියන්නයි. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை பாவிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் போய் தேவனுடைய காரியங்களை செய்ய. මගේ සැමියාත් මමත් රටවල් 53කට ගිහිලා තියෙනවා. இவங்களும் இவங்களுடைய கணவரும் 53 நாடுகளுக்கு ඒ சென்று රටවල් බොහොම එක දෙවියන් වහන්සේගේ මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරලා තියෙනවා. அந்த 53 நாடுகளின் தேவனுடைய சுவிசேஷத்தை அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. අපිට උන්න දුක ගැන උන්ට කියලා දෙවියන් වහන්සේ අපිට දීලා තියෙන සමාදානයේ ශක්තිය බලාපොරොත්තුව ගැන කියනකොට ඔවුන්ටත් ගැලවීම ලැබෙනවා. இவங்களுடைய துக்கத்தை பற்றி கூறி தேவன் இவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த சந்தோஷம் சமாதானத்தை பற்றி கூறும்போது அவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல இருக்குது. මට කාලයක් ඇවිදින්න බැරුව ගියා. இவங்களுக்கு ஒரு காலத்துல நடக்க முடியாம போனது. වීල් චෙයාර් එක මාව තල්ලු කරගෙන ගියේ. இவங்க ஒரு வீல் சேர்ல தான் தள்ளிட்டு போவாங்களா. මගේ සැමියා පාකිස්තානයේ සිටියදී ත්‍රස්තවාදයක අපි හිටපු පල්ලියට ඇවිල්ලා බොම්බ 7ක් දැම්මා. இவங்களுடைய கணவன் பாகிஸ்தான்ல இருக்கும்போது இவங்க இருந்த சர்ச்சுக்கு வந்த ஒரு தீவிரவாதி குண்டு 7 போட்டாங்க. 43 දෙනෙක් තුවාල ලැබුවා 5 දෙනෙක් මැරුණා. 43 பேர் காயப்பட்டாங்க, 5 பேர் மரணித்தாங்க. මට ශෛල කර්ම දෙකක් කරන්න සිදු වුණා. இவங்களுக்கு 2 சத்திர சிகிச்சைகள் செய்ய நேரிட்டது. මා කිහිලි කරුවෙක් මාස ගණනාවක් ඇවිද්දා. இவங்க கோலை வைத்து கொண்டு தான் இவங்க நடந்தாங்க. මට කියාගෙන යන්න පුළුවන්. අපි ලංකාවට ආපහු එනකොට අපේ මුදල් තැන්පත් කරපු ව්‍යාපාරය අපේ මුදල් සියල්ලම පැහැරගත්තා. இவங்க திரும்பவும் இலங்கைக்கு வரும்போது இவங்க முதலீட்டிருந்த அந்த முதலீட்டாளர்கள் எல்லாரும் இவங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ඉතින් පිටස්තර භාවය දෙහිය බලන්න එපා. ஆகவே வெளிப்புறமான காரியங்களை குறித்து பார்த்து සමහර අය හිතන්නේ අපිට ප්‍රශ්න නැහැ කියලා. சிலவங்க நினைப்பாங்க எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை අපිට என்று. ඇති වෙන ප්‍රශ්න තිබුණා. எங்களுக்கு போதுமான அளவு பிரச்சனைகள் இருந்தது. නමුත් යේසුස් වහන්සේ සියලුම ප්‍රශ්න විසඳන දෙවි පියාණන් වහන්සේ. ஆனாலும் தேவன் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி முடித்தார். අපි දානියල්ගේ පොතේ 3:16 දෙස බලමු. මම ඒක ඕගලන්ට කටින් කියන්නම්. දානියල්ගේ පොතේ 3:16 කියලා තියෙන්නේ මේ හිබ්‍රෙව් දරව තුන් දෙනා රජතුමාට කිව්වා රජතුමනි ඔබේ මේ පිළිමයට අපි වඳින්නේ නැහැ. අපි පුදන්නේ නැහැ. අපි දෙවියන් වහන්සේට පමණයි වඳින්නේ කියලා. அந்த இடத்துல இருந்த ராஜா அவங்க அந்த பிள்ளைகள் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நாங்க எந்த விதமான சிலைகளுக்குமே வணங்க மாட்டோம், நாங்க தேவனை மட்டும்தான் வணங்குவோம் என்று. ඒ නිසා ඔවුන්ව පුළුස්සන්න තීරණය කළා. ஆகவே அவங்களை எரிக்கிறதுக்கு அவங்க ரெடி பண்ணினாங்க. නමුත් ඔවුන්ගේ හිස කෙස්වත් පිලිස්සුනේ නැහැ. ஆனாலும் அவங்களுடைய ஒரு முடி கூட எரிக்கப்படவில்லை. ඒකයි දානියෙල් 3:27-28 අපිට කියා තිබෙන්නේ රජතුමාද මුළු දේශයමද විශ්මපත් වුණා. මේ දෙවියන් වහන්සේ කවුරුද? මේ මිනිස්යන්ව ගින්නෙන් උනත් බේර ගන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ ජීවමාන නොවේද? ஆகவே அந்த 22ஆம் 23ஆம் வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, இவங்களை இப்படியாக ஒரு வித சேதமும் இல்லாம இவங்களை அக்கணியிலிருந்து இவருக்கு காப்பாற்ற முடியுமா இருந்தா இவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று. ඒ නිසා ඒ රජතුමා කියා සිටියා මේ දෙවියන් වඳින පුදන කාටත් කිසිම හානියක් නොකරන්න කියලා මන්ද මේ දෙවියන් වහන්සේ බල සම්පන්නයි කියලා. ஆகவே அந்த ராஜா கட்டளையிட்டிருந்தார், இந்த தேவனை நமஸ்கரிக்கிற ஒருவருக்கும் எந்த தீங்கையும் செய்ய வேண்டாம் என்று. ඒ රජතුමාටත් ඒ දේශයටත් මේ වැටහුනේ කොහොමද? அந்த ராஜாவுக்கும் அந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கும் இது எப்படி புரிந்தது? මේ තිදෙනා මේ තරුණයෝ ඔබ වාගේ තරුණයෝ තිදෙනෙක් ඒ පිළිමයට වැඳ පිදුවේ නැති නිසා දෙවියන් වහන්සේ ඔවුන්ව පුළුස්සන්නේ නැතුව ඔවුන්ව බේරුව නිසායි. உங்களை போன்ற வாலிபர்கள் அந்த இடத்துல சிலைகளை வணங்காமல் அவங்க தைரியத்தோடு நின்று கொண்டிருந்தபடியினால ලෝකයා නොයෙකුත් පිළිම හදාවි. உலகத்தில் இருக்கிறவங்க வெவ்வேறுபட்ட சிலைகளை அமைக்கலாம். රැකියාව, ජනප්‍රිය භාවය, පුළුවන්කාරකම, අධ්‍යාපනය එවැනි පිළිම වලට අපිට වඳින්න කියාවි. எங்களுடைய வேலைகள், எங்களுடைய வாய்ப்புகள், எங்களுடைய எல்லா காசு பணங்கள் கல்விகள் எங்களுடைய சிலைகளாக இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේට ඉදිරියෙන් කිසිම පිළිමක් ඔබ වැඳ වටින්න එපා. ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட எந்த சிலைகளுக்குமே நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. දෙවියන්ව පළමුවෙන්ම සොයන්න අන් සියල්ලම උන්වහන්සේ අපට සපයා දෙයි. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடும்போது எங்களுக்கு மற்ற எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ඕ ප්‍රිය සහෝදර සහෝදරනි, අපේ හිටපු ජනාධිපති කෙනෙක් මගේ සැමියාගෙන් ඇහුවා ඔබේ භාර්යාව නැවත උප්පත්තිය ලැබපු කෙනෙක්ද කියලා. முன்னால் இருந்த ஜனாதிபதி இவருடைய கணவரிடத்துல கேட்டாராம், உங்களுடைய மனைவி இறந்து பிழைத்தவரா என்று. ඔව් කිව්වහම එයා කිව්වා
මට ඒ ගැන කියා දෙන්න. මිනිත්තු 45ක් මගේ සැමියාට මේ ජනාධිපතිට නැවත උප්පත්තිය ගැන කියා දෙන්න ඉඩ ප්‍රස්තාවක් ලැබුණා. இவருடைய கணவருக்கு 45 நிமிஷங்கள் டைம் கிடைத்தது அந்த ஜனாதிபதிக்கு மறுபிறப்பை குறித்து தெளிவாக சொல்ல. එයාගේ മന്ത്രിවරයෙකුට ප්‍රශ්නයක් තියෙනකොට එයා කිව්වා ගිහිල්ලා මේ හමුදාපතිගේ භාර්යාවට කියන්න ඔයාගේ ප්‍රශ්නේ ගැන. එයා එයාගේ දෙවියන් වහන්සේට යාඥා කරાવી. එයාගේ දෙවියන් වහන්සේ ඔබට පිළිතුරක් දෙවි. මේ ජනාධිපති කියන්නේ மந்திரி ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் சொன்னாரா இந்த ஆமியில இருக்கிறவருடைய மனைவியிடத்துல போய் சொல்லுங்க அவங்க உங்களுக்காக தேவனிடத்துல ஜெபிப்பாங்க அந்த தேவன் உங்களுக்கு விடுதலை செய்வாருன்னு. ඔව් දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරાવી. உங்களுடைய தேவன் உங்களை பாவிப்பார். ඔබේ සාක්ෂිය පාවිච්චි කරાવી. உங்களுடைய சாட்சிகளை பாவிப்பார். ඔබේ ජීවිතය පාවිච්චි කරાવી. உங்களுடைய வாழ்க்கைகளை பாவிப்பார். ඔබේ දුක පාවිච්චි කරાવી. உங்களுடைய துக்கங்களை பாவிப்பார். ඔබට ජයග්‍රහණය දෙවි. உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். අපි දෙවියන් වහන්සේගේ දූ දරුවෝ. நாங்கள் தேவனுடைய குமாரர்கள். අපි එසේ මෙසේ මිනිස්සු නෙමෙයි. நாங்கள் ஏனோ தானா என்று போகிற අපි மனுஷர்கள் அல்ல. රාජකීය දෙවියන් වහන්සේගේ කුමාර කුමාරිකාවෝ. நாங்கள் ராஜரிகம் பெற்ற தேவனுடைய குமாரர்கள். උන්වහන්සේ අපිව එවන්නේ මේ ලෝකයට උන්වහන්සේගේ පණිවිඩය සුභාරංචිය රැගෙනයි. தேவன் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பினது தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. ඔය අපිට පේනවා යෝබ්ගේ කතන්දරයේ 42 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදේ අපිට කියා තියෙන්නේ ඔහුගේ අන්තිමය ඔහුගේ මුලට වඩා ආශිර්වාදලත් කාලයක් කිව්වා. யோபு 42:12 சொல்லப்பட்டிருக்கு அவருடைய முடிவு அவருடைய தொடக்கத்தை பார்க்கலும் அற்புதமா இருந்தது என்று. His latter blessings were better than his first. ඔහුගේ අන්තිමය ඔහුගේ මුලට වඩා ආශිර්වාදලත්. அவருடைய இறுதி அவருடைய தொடக்கத்தை பார்க்கலும் ஆசீர்வாதமா இருந்தது என்று. ඔබ මොන දුක් කරදර පීඩාවක් ඔස්සේ ගමන් කරත් සමහර අය හිතන්නේ ඔබ තරුණ නිසා ඔබට ප්‍රශ්න නැහැ කියලා. මම ඒක විශ්වාස කරන්නේ නැහැ. මම දන්නවා ඔබ සමහර අය සිනහ වෙවි මෙතන ඉදිරියේ හිටියට ඔබේ හිත පැලි කැඩි ගැලි දුකින් ඉතිරින සිත් පපුවක් ඇතුවයි මෙතන ඉන්නේ. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துக்கங்களோடு போனாலும் இந்த இடத்துல வெளியில சிரிச்சுக்கிட்டு நீங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா காணப்படுது. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. නමුත් අධෛර්යමත් වෙන්න එපා. ஆனாலும் அதரியப்பட வேண்டாம். ඔබට දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். ජීවමාන දෙවි කෙනෙක්. ஒரு ஜீவனுள்ள தேவன். ගැලවුම්කාරයෙක්. ரட்சகர். ඔබව තෝරාපත් කර තිබෙනවා உங்களை උන්වහන්සේ. தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். උන්වහන්සේ ඔබව පාවිච්චි කරන්න යනවා. தேவன் உங்களை பாவிக்க ஆயத்தமா ඔබේ இருக்கிறார். ජීවිතේ පරාජිත ජීවිතයක් නම් උන්වහන්සේ දැන් අද පටන් ඒක ජයග්‍රාහක ජීවිතයක් කරන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கை ஒரு தோல்விகரமான வாழ்க்கையா இருந்தா இன்றைய நாள்ல தேவன் அதை ඔබව வெற்றியாக்குவார். සාක්ෂියක් ඔබට සාක්ෂියක් දෙයි උන්වහන්සේ. தேவன் உங்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்க போகிறார். ඔබ සූදානම්ද? நீங்கள் ஆயத்தமா? ඔබ සූදානම්ද? நீங்கள் ஆயத்தமா? ඔබේ මූණ දිහා බලනවා නම් අනේ අම්මේ ඕන එකක් වගේ පේන්නේ. සූදානම්ද ඔබ? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? සෙබළුන්ද ඔබ? நீங்கள் போர் வீரர்களா? ලැහැස්තිද යුද්ධයට යන්න? நீங்கள் யுத்தத்துக்கு செல்ல ஆயத்தமா? අපි දිනන අය, අපි පෙරදෙන අය නෙමෙයි. යේසුස් වහන්සේ අපිව ඉදිරියට අරන් යන නිසා. நாங்கள் தோற்கிறவர்கள் அல்ல, நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். தேவன் எங்களை முன்னால் கொண்டு ඔබ போகிறார். කැමතිද උන්වහන්සේට කියන්න ස්වාමිනී මගේ ජීවිතයට ඇතුල් වෙන්න නැවත වරක් මට නව ජෝලිතභාවයක් දෙන්න. නවත් සාක්ෂියක් දෙන්න. මාව පාවිච්චි කරන්න ස්වාමිනී මම ලැහැස්ති කියලා කියන්න කැමතිද? நீங்கள் விருப்பமா தேவனை நோக்கி சொல்ல ஆண்டவரே மீண்டுமா என்னை புதுப்பியுங்க, மீண்டுமா உம்முடைய வார்த்தையின் கீழ் என்னை கொண்டு வாங்கன்னு சொல்ல.